வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் மோட்டிவேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ல பிஜிடிஆர்பி 2024 வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். எஜுகேஷனல் சைக்காலஜி வீடியோவும் அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம மெமரி, ஸோ மெமரி பத்தி நம்ம எவ்வளவுதான் பேசினாலும், எத்தனை வீடியோஸ்ல பேசினாலும், எத்தனை தடவை டிஸ்கஸ் பண்ணாலும் மெமரி அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா தான். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெமரி அப்படிங்கிறது நம்ம படிச்சதை திரும்ப கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு சுச்சுவேஷன்ல ரீகால் பண்றதுதான் மெமரி. நம்ம எவ்வளவு ஸ்டோர் பண்ணி மைண்ட்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு கிடையாது மெமரி, அது ஸ்டோரேஜ். ஸோ மெமரி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம ரீகால் பண்ற கெப்பாசிட்டி தான் நமக்கு எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டென்ஷன், நம்ம படிக்கிற விஷயத்த முழு அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன தெரியும், என்ன தெரியாது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் கொடுத்து அட்டென்ஷனோட நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரிலேட் பண்ணிக்க தெரியணும். அந்த அட்டென்ஷனோட படித்த விஷயத்த பழைய விஷயம் ப்ரீவியஸ் நாலேஜோட அந்த ஸ்கீமான்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் ஸ்கீமா, அதோட ரிலேட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடென்ஷன், ரீகால். இது வந்து தேர்ட்லேயே வந்துடும். ரீகால்னா நம்ம படிச்சிட்டோம், படிச்சது அப்படியே அடுத்தடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட போர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும், போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு திரும்ப ரீகால் பண்றதுக்கான டைம் கொடுக்காம போயிட்டு இருப்போம். தட் இஸ் நாட் ஃபேர். ஸோ அதுக்கு ஒரு 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா 10 minutes to 15 minutes என்ன படிச்சோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி திருப்பி பார்க்கலாம், இல்லை உங்க மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கலாம். அந்த ஸ்பேன் ஆஃப் 1 hourக்கு அந்த 10 minutes டெஃபினட்டா நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி 1 week படிச்சீங்கன்னா ஒரு 2 hours அதை ரீகால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 1 month படிச்சிருக்கோம்னா என்ன படிச்சிருக்கோம் தான் ரீகால் பண்ண. ஸோ ரீகால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரீகால் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி படிச்சோம் அப்படிங்கிறத கரெக்டா மைண்ட்ல இருக்கு, எந்த மாதிரி படிச்சது மைண்ட்ல இல்ல, டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த மெத்தட்ல நமக்கு கை கொடுத்துருக்கு, எந்த மெத்தட்ல நம்ம கை கொடுக்கலாம், நம்ம படிச்சது எது நம்ம மைண்ட்ல பசுமையா பதிஞ்சிருக்கு, எது பதியலை அப்படிங்கிறத நம்மளே டயக்னைஸ் பண்ணி அந்த மெத்தட்ஸை நம்ம ரீகால் பண்ணிக்கிறது, அதாவது அந்த மெத்தட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி அதையே யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் பண்றது இல்லை. மறந்துருச்சு, ஏன் மறந்துருச்சுன்ற டெசிக்னேஷன், அதாவது ஏன் மறந்துருச்சு அப்படிங்கிற ஃபேக்டுக்கே நம்ம போறது இல்லை. ஏன் மறந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அடுத்து நம்ம டிஎன் செட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே போட்டிருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Thank you, friends.